போகிறேன். கொடிக்காத்த குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை சுதந்திர போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். 1925ஆம் ஆண்டு கொடிக்காத்த குமரன் மகாத்மா காந்தியை திருப்பூரில் சந்தித்தார். இவர் அந்நிய துணிமறியல் மற்றும் மதுக்கடை மறியலில் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு கொடிக்காத்த குமரன் நம் நாட்டிற்கான சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது தன் கையில் தேசிய கொடியை வைத்துக் கொண்டு ஏங்கி வந்தே மாதரம் மகாத்மா காந்தி வாழ்க, மகாத்மா காந்தி வாழ்க என்று முழுகிக் கொண்டே சென்றார். அப்போது ஆங்கில அரசின் காவல்துறையிடம் தடியடிக்கு உள்ளானார். அவரின் உயிர் போன நிலைமையில் கூட அவரின் கையில் இருந்த தேசிய கொடியை விடாமல் பிடித்தார். அன்றைய தினத்திலிருந்து அவரை கொடிக்காத்த குமரன் என்று அழைத்தார்கள். அந்நாட்டிற்காக அவரின் உயிரை தியாகம் செய்தார். சந்திரனே, உனக்கு பகலில் சுதந்திரம் இல்லை, சூரியனே, உனக்கு இரவில் சுதந்திரம் இல்லை. ஆனால் இந்தியனான எனக்கு பளிச்சின்ற பகையிலும் பணி விழாமலும் சுதந்திரம் என்பதில் நான் கர்வம் கொள்கிறேன். நம் நாட்டின் சுதந்திரம் வந்திருந்தாலோ பெற்றதல்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, கொடிக்காத்த குமரன் போன்ற அனைத்து வீரர்களாலும் கிடைத்த சுதந்திரம் தான் இது. நம் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். நம் இந்தியாவை வல்லரசாக